அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறான் மக்கள் போராளின்னு. எனக்கும் இந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும் போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளாம் போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை ஏற்புடைய பட்டம். ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது. இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது, நான் போராளி, ஒரு சினிமாவில் நடித்தேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடித்தேன், நான் போராளின்னா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை ஓட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை எப்படி பார்க்குறது? இப்போது நமக்கு நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக வினையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராளிலாம் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு செய்யணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு. அந்த சினிமாவில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம். அந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.